யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கர்த்தர் அவளுக்கு முன் சென்றார். கர்த்தர் எப்படி முன் சென்றாராம்? பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் முன் சென்றாராம். எதற்கு? பகலிலே அவளுக்கு வழி காண்பிப்பதற்காக, பகலிலே வழி நடத்தவும் இரவிலே வெளிச்சம் காட்டவும் கர்த்தர் அவளுக்கு அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் முன் சென்றார். பாருங்க, வழி நடத்தும்படி கர்த்தர் முன் செல்லுகிறவர். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாங்க. கோஷேன் என்கிற பட்டணத்தில் அவங்க இருந்தாங்க. அடிமையா இருந்ததுனால அந்த பட்டணத்தை விட்டே வெளியே போக முடியல. எகிப்து தேசம் முழுமை கூட அவங்க பார்த்தது கிடையாது. அந்த கோசேன் பட்டணத்துக்குள்ளே அடிமையாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப எகிப்து தேசமே அவங்களுக்கு சரியா தெரியாது. அவங்க அடிமையாக உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தவர்கள். இப்போ கானான் தேசத்துக்கு போகணும். அங்கிருந்து வழி நடந்து வனாந்தர வழியா நடந்து கானான் தேசத்துக்கு அவங்க போய் சேர வேண்டும். வழி தெரியுமா அவங்களுக்கு? பலமுறை பஸ்ஸில் போயிட்டு வர்ற ஆளுக்கு மறந்து போச்சு, இதுதானா நீ சந்தேகமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இவங்க ஒரு தேசத்துல அடிமையா ஒரு பட்டணத்துக்குள்ளே முடங்கி கிடந்தவர்கள் அந்த பங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். கானான் தேசத்துக்கு போங்க அப்படின்னா எப்படி போறது? எந்த வழியில போறது? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதுவும் வனாந்தரம், எந்த பக்கம் போறது தெரியாது. எல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் வனாந்தரம். அப்படியே பெருசில மலைகள் தெரியும், அவ்வளவுதான். எந்த பாதையில போறது தெரியாது. அப்ப எப்படி அவங்க நடப்பார்கள்? வழி தெரியாம தடுமாறுகிற சூழ்நிலையில கர்த்தர் முன்னால போறாரா? நான் போறேன், என் பின்னால வாங்க. அல்லேலூயா. நான் முன்னால போறேன், என் பின்னால வாங்க. ஆண்டவர் முன் சென்றாராம். கர்த்தர் முன் சென்றார். எப்படி போனாராம்? மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம், பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ் என்று வாசிக்கிறோம். மேகஸ்தம்பம் அப்படின்னா அதாவது மேகத்தூண் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு சின்ன தூண் கிடையாது, பிரம்மாண்டமான ஒரு மேகம். ஏன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தாங்களாம். யுத்த புருஷர்கள். அவங்க தான் அந்த யுத்தத்துல செய்யக்கூடிய அந்த வலிமை பெற்றவங்கள தான் புருஷர்கள்னே கணக்கெடுப்பாங்க. அது இல்லாம சிறு குழந்தைகள், வயசானவங்க, பெண்கள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். எவ்வளவு பேர் வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினாரு? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். புருஷர்கள் மாத்திரம்தான் 6 லட்சம். நம்ம நிறைய பைபிள் ஒரு கணக்கு சொன்னா அதுக்கு மேல யோசிக்கிறதே கிடையாது. 5 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? 5000 புருஷர்கள். பைபிள் 5000 புருஷர்கள் தான். அதாவது ஆண்கள் மாத்திரம் 5000 பேர். சின்ன பிள்ளைங்க. அந்த கூட்டத்துக்கு ஆண்கள் நிறைய வந்திருப்பாங்களா, பெண்கள் நிறைய வந்திருப்பாங்களா? பெண்கள். அப்புறம் ஆண்களே சொல்றாங்க பெண்கள் தான் அதிகம் வந்திருப்பாங்கன்னு. அப்ப ஆண்களே 5000 பேர்னா பெண்கள் 10,000 பேராவது வந்திருப்பாங்கல்ல. குழந்தைகள், சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா இவ்வளவு இருக்கும், 20,000 பேராவது இருக்கும். அதுதான் அவங்க சொன்ன கணக்கு. குறைஞ்சது 15,000 பேருக்கு மேல இருக்கும். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்தது குறைஞ்சது 15,000 பேராவது இருக்கும். ஆண்கள் மட்டும்தான். புருஷர்கள் மாத்திரம்தான் 5000 பேர். நம்ம சின்ன சண்டே ஸ்கூல்ல இருந்து இப்படி படிச்சு மைண்டுக்குள்ள இதுக்கு தாண்டி யோசிக்கவே முடியல. அது மட்டும்தான் இன்னைக்கு 5000. அப்படி கிடையாது. எல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா 15,000 பேருக்கு மேல அந்த நாள்ல ஆண்டவர் போஷித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்தினா 6 லட்சம் புருஷர்கள்னா புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். பெண்கள், குழந்தைகள், வயசான பெற்றோர் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேரை வனாந்தரத்துல நடத்தின சும்மாவா? யோசித்து பாருங்க. 30 லட்சம் பேர் எப்படி இருந்திருக்கும்? 50 பேரை வச்சு சபை நடத்துறதுக்குள்ள பாஸ்டர்மார் படுற பாடு தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. 30 லட்சம் பேர், 12 கோத்திரம், எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆண்டவரையே முறுமுறுத்த ஆட்கள், மோசையை கல்லெறிஞ்சு கொல்லொன்னு எழும்பின ஆட்கள், அவங்களெல்லாம் வர்றாங்க அந்த கூட்டத்தில் வழி நடத்தி கொண்டு போகிறார். அதை யோசித்து பார்த்து ஆச்சரியம். தேவன் அவங்களை நடத்தின விதம். அந்த வனாந்தரத்துக்கு போனாதான் தெரியும். இந்த எகிப்து வனாந்தரம் இருக்குது, அந்த வனாந்தரம், சீன் வனாந்தரம், அந்த வனாந்தர பகுதியெல்லாம்
நாங்கள் இஸ்ரேல் தேசம் போயிருந்த போது எகிப்துக்கு போய் கெய்ரோவில் இறங்கி எகிப்து தேசத்தை ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அந்த வனாந்தரத்துக்கு பஸ்ஸில் போனீங்கன்னா பல மணி நேரம் போகணும் பஸ்ஸில். அந்த வனாந்தரம் சீனாய் மலை அடிவாரம் போய் சேர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் பஸ்ஸில் போக வேண்டியது இருக்கும் வனாந்தரத்தில். சில சமயம் எனக்கு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காரு கூட வராது. எங்கள் பஸ்ஸு மட்டும் போகும், நாங்கள் அந்த போகிறவங்க மட்டும்தான். எல்லா இடமும் வனாந்தரம், அவ்வளோதான். அப்படி எல்லாம் அந்த பள்ளம் மேடு மலைப்பகுதி வனாந்தரமாகத்தான் இருக்கும். ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஒரு பச்சை செடியை பார்க்க முடியாது, தண்ணியை பார்க்க முடியாது, அந்த மாதிரி வனாந்தரம். அப்போ பஸ்ஸிலேயே நாங்கள் 7-8 மணி நேரம் அந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு வர்றதுக்கு, சீனாய் மலை அடிவாரத்துலேருந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய எல்லைக்குள்ளே போகிறதுக்கு, அந்த எல்லை வந்து சேர்றதுக்கே மறுபடியும் 8-9 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அங்கே அந்த எல்லைக்குள்ளே இருந்து எருசலேம் போகணுமானாக்கி மறுபடியும் அங்கேருந்து ஒரு 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் பஸ்ஸில். அவ்வளோ தூரம், பெரிய ஒரு வனாந்தரம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பள்ள மேடு மலைகள் தான் தெரியும், மரமே இருக்காது. இந்த வனாந்தரத்தில் எப்படிங்க இத்தனை லட்சம் பேர் ஆண்டவர் நடத்தினார் அப்படின்னா அதுதான் அற்புதம். அதை பார்த்தாலே ஒரு மனுஷனுக்கு ஆச்சரியமாயிரும். ஒருத்தர் சொன்னாரு, இந்த வனாந்தரத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு ஆண்டவர் மேல அதிகமான விசுவாசம் வந்தது. இந்த வனாந்தரத்துல இவ்வளவு லட்சம் பேர் ஆண்டவர் நடத்தி இருந்தா அவள் எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு பெரிய வனாந்தரம் சும்மா விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. அந்த வனாந்தரத்துல என்ன இருக்குதான்? பாம்பும் தேளும் இருக்குதான். அந்த வனாந்தரத்துல என்ன இருக்குதான்? மரம் இல்லை, செடி இல்லை, தண்ணி இல்லை, பாம்பும் தேளும் நிறைந்த ஒரு வனாந்தரம். அந்த வழியாக தான் ஆண்டவர் நடத்திட்டு போனார் இந்த மக்களை, இந்த 30 லட்சம் மக்களை. சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, கை குழந்தை இருக்குது, வாலிபையங்க இருக்காங்க, வாலிப பெண் பிள்ளைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்தை ஆண்டவர் வழி நடத்தும் போது அவங்க எப்படி திகைச்சு போயிருப்பாங்க. மோசே கூட என்ன செய்யறதுன்னு கலங்கி இருப்பார். ஆண்டவர் சொல்றார், நான் முன்னால போறேன், என் பின்னால வாங்க. அல்லேலூயா. என் பின்னால வாங்க. ஆண்டவர் மேக ஸ்தம்பம். அப்போ 30 லட்சம் பேருக்கு இவ்வளோ இந்த காண ஒரு தூண் மாதிரி ஒரு மேகம் போச்சுன்னா எப்படி தெரியும்? பின்னால் இருக்க ஆளுக்கு தெரியுமா? தெரியாது. 30 லட்சம் பேர்னா எவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்க. அப்போ கிலோமீட்டர் கணக்கு அவங்க நீளமாக போயிருப்பாங்க. அந்த வழி நடந்து போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக போயிருப்பாங்க. தன்னுடைய ஆடு மாடுகள் அதனுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க டிராவல் பண்ணி போகிறதுன்னா யோசித்து பாருங்க. ஆனால் அந்த இடத்த பார்த்து எனக்கு என்ன ஆச்சரியன்னு சொன்னேன், அந்த வனாந்தரத்தில் பஸ்ஸில் போகும்போது கவனிச்சேன். பல கிலோமீட்டர், பல மைல் தூரம் வந்து அந்த வனாந்தரத்தில் 2 பக்கம் மலைப்பகுதியுடைய உயர்வு, மத்தியில் சமபூமி. அது ரொம்ப தூரத்துக்கு 2 பக்கமும் மலை, மத்தியில் சமம். அந்த வழிதான் ஆண்டவர் நடத்தியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். அதை பார்த்த ஆச்சரியம். தேவன் எவ்வளவு அழகா இந்த மக்களை நடத்துறதுக்கு உலக தோத்தை உருவாக்கும் போதே இதை பிளான் பண்ணி உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்து அதை பார்த்தா தெரியும். எனக்கு அது ஆச்சரியம். பார்த்தா அந்த வனாந்தரத்தை போனால் அதை பார்த்து ஆச்சரியம். எப்படி அழகாக தேவன் அதை அமைச்சு அதுக்கு நடுவில் இந்த மக்களை, இந்த 30 லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப அருமையா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். 2 பக்கம் பெரிய மலை, மத்தியில் சமவெளி, அதில் ஆண்டவர் நடத்தி கொண்டே போயிருக்க வேண்டும். அப்ப மேக ஸ்தம்பம் 30 லட்சம் பேர் பார்த்து நடக்கணும்னா எவ்வளவு பெரிய மேக ஸ்தம்பமா இருந்திருக்கும். மேக ஸ்தம்பம் அப்படின்னா மேகத்தூண். கடைசியில் வர ஆளு கூட அந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்துருப்பாங்க. கடைசியில் வர்றவங்க, இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கே வர்றவங்க கூட அண்ணா கத்தர் முன்னால போறாரு, அதுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம், அதை பார்த்துருப்பாங்க. ராத்திரியில அதே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா மாறுதான். அல்லேலூயா. அப்ப இருட்டு வர 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 நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அது அப்படியே நெருப்பா மாறுகிறது. மேகஸ்தம்பம் எப்படி மாறுது? நெருப்பாய் மாறுகிறது, அக்னியாய் மாறுகிறது. ராத்திரி ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நெருப்பாகி நல்ல நெருப்பு, அப்படியே ஒரு அக்னி அப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு பெரிய அக்னி தோன். அது எதுக்குன்னா வெளிச்சம் காட்ட அப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ வனாந்தரம், பாம்பு தேடு ஓடுகிற இடம் ஒரு வனாந்தரம். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எல்லாம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு வெளிச்சம் காட்டணும். ராத்திரி நடக்கணுமானா வெளிச்சம் இருந்தால் தான் நடக்க முடியும். அப்போ வெளிச்சம் காட்டணும்னா சின்ன டார்ச் வச்சு நடத்த முடியுமா 30 லட்சம் பேரை? கத்தர் பிரம்மாண்டமான ஒரு அக்னி தூணை நிறுத்திட்டார். அந்த அக்னியினுடைய வெளிச்சம் பின்னால ஒருவேளை 5 கிலோமீட்டருக்கு அங்கே வரக்கூடிய ஆளுக்கு கூட நல்ல வெளிச்சம் கிடைச்சிருக்கும்னா எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தூணாக அது இருந்திருக்கும். அல்லேலூயா.
நீங்க இப்படி கற்பனை பண்ணி யோசித்து பாருங்க. அப்பதான் கர்த்தருடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நம்ம சாதாரண அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் வாசிட்டு போயிடுறோம். அது எவ்வளவு சைஸ் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்குன்னு என்னைக்கு அது கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க. எவ்வளவு தூரத்துல வரக்கூடிய ஆளுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய அக்னி ஸ்தம்பம். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா அது இருந்திருக்கும், எவ்வளவு பெருசா அது இருந்திருக்கும். வனாந்தரம் முழு அப்படியே வெளிச்சம், பகல்ல வெளிச்சம் தெரிகிறது. அப்படியே ஆண்டவர் நடத்துகிறார். பார்த்தபோது ஒன்று கண்ட காரியம் என்னன்னா, பகல்ல பயங்கர வெயில். அந்த வனாந்தரம் ஏசி பஸ்ஸில் தான் போவோம், அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள சில நேரம் பாதிப்பு வந்துடும். ஏசி போதுமான அளவு இருக்கு, அந்த அளவுக்கு வெயில், கொடூரமான வெயில் இருக்கும். ஏன்னா வனாந்தரம் அது பயங்கர வெயில் இருக்கும், சுட்டரிக்கிற வெயிலா இருக்கும். அது வனாந்தரமா இருக்கிறதுனால அந்த வெயிலின் கொடூரம் தெரியும். அதே ராத்திரி ஆச்சுன்னா பயங்கர குளிர் ஆயிரும். பகல்ல பயங்கர வெயில், இரவுல பயங்கர குளிரா மாறிடுறாரு. சீனாய் வனாந்தரம் அந்த மலை அடிவாரத்துல நாங்க தங்கி இருந்தோம். போனா கொஞ்சம் வெளிச்சம் வாங்கி இருள ஆரம்பிச்ச உடனே குளிர் ஆரம்பிச்சிடும். விடியற் காலெல்லாம் வெளியே வர முடியாது, அப்படி குளிரும். அதான் வனாந்தர பகுதி. அப்போ பகலெல்லாம் வெயில், ராத்திரியெல்லாம் குளிர். எப்படி நடந்திருப்பாங்க? சின்ன குழந்தை ஒரே ஒரு நாள் குளிர் வரக்குள்ள குழந்தை சோமெல்லாம் ஆயிட்டுன்னு எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை ஜெபம் பண்றோம். அதுல எத்தனை குழந்தை இருந்திருக்கோம், எத்தனை கை குழந்தை இருந்திருக்கோம். யோசித்து பாருங்க. அதோட தான் நடந்து போறாங்க அவங்க. இத்தனை லட்சம் பேர்ல எத்தனை கை குழந்தை இருந்திருக்கோம், சின்ன குழந்தைகள் இருந்திருக்கோம். அதெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. வெயில், பனி, குளிர். அப்போ பாதிக்காம இருக்கோம்னா எப்படி ஆண்டவர் நடத்தி இருப்பார்? யாருமே வியாதிப்படலை. ஜலதோஷம் கூட யாருக்கும் பிடிக்கல, சளி யாருக்குமே பிடிக்கல. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நடத்தினான்னு பைபிள்ல இருக்கு. அவங்களுக்கு எந்த வியாதியும் வரல, நல்ல சுகத்துல நடத்தினார். அது மாத்திர பாதரட்ச பழசா போகலையாம். 40 வருஷம் நடந்தோம். இப்ப நமக்கு 40 நாள்ல சில பிஞ்சு போகுது, அடுத்த செருப்பு வாங்க மாட்டேங்குது. அவங்களுக்கு 40 வருஷம் நடந்த பாதரட்சை என்ன ஆகல. சரி, அப்போ வனாந்தரத்துல என்ன செருப்பு கடை எங்க இருக்குது? எங்க போய் வாங்கியிருப்பாங்க அவங்க? என்ன அற்புதம்னா செருப்பு கூட வளர்ந்தாரு. அல்லேலூயா. நீங்க உண்மையா அதை தியானிச்சு பாருங்க. பைபிள்ல இருந்து பாதரட்சை அவங்க வளர வளர செருப்பு வளர்ந்துச்சு, ட்ரெஸ் வளர்ந்துச்சு. 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை ஆனும்போது அந்த ட்ரெஸ் போட முடியாது, ஆனா அது வளர்ந்தாரு. இந்த அற்புதம்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நல்ல பைபிளை வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த மக்களை நடத்தும் போது பாதரட்சை பழசா போகலை, அவனுடைய உடை கிழிந்து போகல, கிழிஞ்சு போகல. 5 வயசு பிள்ளை போட்டா 7 வயசு ஆகும்போது 7 வயசான சைஸாத மாறி விட்டாரு. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார். நீங்க நல்ல பைபிள்ல வாசித்து பாருங்க. கர்த்தர் அப்படி எவ்வளவு பெரிய அற்புதம். இவ்வளவுதெல்லாம் கண்டு அவன் முறுமுறுத்தாங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வராம என்ன செய்யும்? இவ்வளவு அற்புதம் பண்ணியும் இன்னும் கர்த்தரை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்திருப்பாங்க? அவர் முதல்ல சொல்ற, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம். இது ஆண்டவரே சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம் மோசே. தெரிஞ்சுதானே இவர் கூட்டிகிட்டு வர்றாரு. இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் அவனை தெரிஞ்சே ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றார். ரொம்ப ஆச்சரியம். நீங்க வாசித்து அதை ருசிக்கணும். பைபிளை அனுபவிச்சு வாசிக்கணும். கதை புஸ்தகம் மாதிரி வாசிக்கப்படாது. இங்க போனாங்களா அங்க போனாங்களா அப்படியா, எங்க இருக்குன்னு பின்னால மேப்ல தேடணும். சூர் வனாந்தரமா எங்க இருக்குது, சீனாய் வனாந்தரமா எங்க இருக்குது, பைபிள் எங்க இருக்கு, உலகத்துல இருக்குது. மேப்பை நீங்க பின்னால இருக்குல்ல பார்க்கணும். அப்படிலாம் வாசித்தா தான் நீங்க பைபிளை ருசிக்க முடியும். ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு அழகா கர்த்தர் நடத்தினார். தண்ணி வேணுமா, பாறையிலிருந்து தண்ணி வருது. எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்து நடத்தினார். அல்லேலூயா. மாறாவின் கசப்பை மதுரமா மாத்திட்டார். மாறா இருக்குது, இப்போ அந்த இடம் மாறா இருக்குது. ஏலிம் இடம் இருக்குது. அந்த 70 பேரீட்ச மரங்கள், 12 நீரூற்றண்டை, அவங்க பாளை மரங்கள், அந்த இடம் இப்பவும் இருக்குது. அந்த இடத்தை குறிச்சு வச்சிருக்கிறாங்க, இடம் இருக்கிறது. அது மாதிரி ஆண்டவர் இந்த பைபிள் எத்தனை உண்மை, அந்த நடந்த சம்பவங்கள் எத்தனை உண்மை, அதெல்லாம் இப்போ தெளிவாக நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. 30 லட்சம் மக்களை நடத்தின ஆண்டவருக்கு உங்கள் நடத்துறது பெரிய காரியமா? 30 லட்சம் பேருக்கும் ட்ரெஸ் அழுக்காகாம பாதுகாத்து, அவங்களுடைய செருப்பு கிளியாம பாதுகாத்து, ஒரு சர்ப்பம் தேளு கடிச்சிடாம பாதுகாத்து, ஒரு ஜலதோஷம் கூட வந்துடாம பாதுகாத்து நடத்தின ஆண்டவருக்கு உங்களை நடத்துறது பெரிய விஷயமா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். அதை யோசித்து பார்த்தாலே ஆச்சரியம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன் செல்லுகிறேன்.
கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அவர் முன் செல்லுகிற வழி நடத்தும்படி முன் செல்லுகிறவர்.